அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன தொழுகை சம்பந்தமாக ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலான்னு இருக்கோம். நம்ம சின்ன பதிவில் காலையில் அந்த ஹதீஸை பார்த்து செயலாக அது எனக்குள்ளே சில கேள்விகளை எழுப்பியது. அது உங்களோட பகிர்ந்துக்கிறது தான். என்னென்னா, தொழுகை உங்களை மானக்கேடான விஷயங்களிலிருந்து தடுத்து பாதுகாக்கும் அப்படிங்கிற ஹதீஸ். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். தெரியாத செய்திகளை எல்லாம் அதுவும் புதுசாக சொல்ல முடியாது இஸ்லாத்தில். அப்போது நாம் நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அந்த பாவங்களை அவர் ஒரு பாவம் என்று கருதாமலே செய்யக்கூடியவராக இருக்கின்றார்கள். ஆனால் சரியாக பாங்க் சொன்ன உடனே கல்லாவை போட்டுட்டு கரெக்டாக தொழுகைக்கு ஓடிடலாம். இன்னும் ஒரு சிலர் அவங்கெல்லாம் கொஞ்சம் வசதி படைத்தவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ரிட்டையர்ட் ஆகி வேலை வெட்டிக்கு போகிறவங்க இருக்கலாம். இல்லை எல்லா தரப்பினரும் பெரும்பாலானவங்க தொழுது வந்த உடனேயே அந்த அந்த வளாகத்தில் நின்றுக்கிட்டு பலரை பற்றி தேவையில்லாத விமர்சனம் என்று சொன்னால் தேவையில்லாமல் புறம் பேசுவது. அப்போதான் தொழுதுட்டு வந்திருக்காங்க. வக்து தவறாமல் தொழக்கூடியவர்கள், புறம் பேசுவதை தவறாமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆச்சா, மானக்காடான விஷயங்கள்லேருந்து தவறான விஷயங்கள்லேருந்து அவங்கள அந்த தொழுகை தடுக்கலை. ஆனால் ஹதீஸ் என்ன, தொழுகை இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தடுக்கும். இப்படி ஏராளமாக சொல்லலாம். கொடுத்து வச்சதை இல்லைன்னு சொல்கிறது, நமக்கு ஹக்கா இல்லாத உரிமைகளை வேணும்னே அந்த பிரச்சனை பண்ணி அந்த அதிலேருந்து நாம் பங்கு வாங்க பார்க்குறது, அல்லது பிற சொத்தை அபகரிக்க பார்க்குறது, இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் சாதாரண ஒழுக்கவியலில் கூட சொல்லக்கூடியவர்கள் தான். ஆனால் தவறாமல் இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஹதீஸ் என்ன பொய்யா? தொழுகை உங்களை மானக்கடானதுட்டு தடுத்துரும்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. ஹதீஸ் பொய்யா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நம்மளை காப்பாற்று. ஒரு காலமும் பெருமானார் அவர்கள் நாவிலிருந்து வெளிவந்த செய்திகள் பொய்யாகவே ஆகாது, ஆகவே ஆகாது. நிச்சயமாக அது உண்மை. அப்படியானால் இந்த சம்பவங்கள் நடப்பது அந்த ஹதீஸு தடுக்கவில்லையா? இவங்க சொல்கிறாங்களே என்ற கேள்வி எழும்பட்சத்தில் நாம் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இவர்கள் யாரும் தொழவில்லை. நம்ம யாரும் உள்ளபூர்வமாக தொழலை. பாங்க சொன்னே போகிறோம், சப்பில் நிற்கிறோம், இமாம் குனிஞ்சா குனிகிறோம், நிமிந்தா நிமிடுறோம், ருக்கு சஜிதாலாம் செய்கிறோம். இப்படியான உடல் சார்ந்த புறச்சடங்குகளை செய்கிறோம் என்றுதான் பொருளோ ஒழிய தொழுகையினுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை விளங்கி கொண்டு, தொழுகையினுடைய நோக்கங்களை தாத்பரியங்களை விளங்கி கொண்டு உளப்பூர்வமாக நாம் இறைவனிடம் ஒப்பு கொடுத்து தொழவில்லை. அப்படி தொழுதால், உள்ளபூர்வமாக நாம் தொழுகையாளியாக இருந்தால் நிச்சயமாக தொழுகை நம்மை மானக்கேடான விஷயங்கள்லேருந்து தடுக்கும். ஏன்னா தொழும்போதே இமாமே அதுதானே இந்த மாதிரி ஒழுக்கவியல், கடமை, இஸ்லாமிய அடிப்படைகள் இவைகளையெல்லாம் இறைவன் சொல்ல அந்த இறை கட்டளையத்தானே ஓதி காட்டுறாங்க. இப்போ கரெக்டாக உள்ளபூர்வமாக நம்ம அந்த வக்துக்கு தொலை போகையில் மற்ற நேரங்களில் அல்லாவும் அவனது ரசூலும் தடுத்த விஷயங்களை பேசக்கூடாது. இப்போ தான் தொலை போயிட்டு வந்திருக்கோம், அப்புறம் இந்த மாதிரி பாவத்தையும் சுமக்கணும் அப்படின்னு உணர்வோம் இல்லையா? அந்த உணர்வே நமக்கு எழவில்லை. ஆனால் தொழுகையாளியாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நமது தொழுகையை அல்லாஹ் பொருந்தி கொண்டானா? அல்லாஹ் பொருந்திக்கணும். பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், கருணையாளன், கிருபையாளன். ஆனால் நாமும் உண்மையான தொழுகையாளியாக மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் தொழுகை நம்மை மானக்கேடான விஷயங்கள்லேருந்து காப்பாற்றும். இன்ஷா அல்லாஹ். இதுபோல் இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய இன்னபிற சடங்குகள், கடமைகள், ஜக்காத்து, ஹஜ்ஜு, நோன்பு இவைகளெல்லாம் இந்த சமூகத்தை செப்பனை விடுவதற்காக, கட்டமைப்பதற்காக, ஒரு சீரமைப்பு செய்வதற்காக
ஒரு மூமீனாக, உண்மை முஸ்லீமாக, மூமீனாக, இறையச்சம் கொண்டவனாக வாழச் செய்வதற்காக அல்லாஹ்வால் நமக்கு ஏவப்பட்டுள்ள கடமைகளை எல்லாம் நாம் புறத்தில் செய்யக்கூடியவராக இருக்கின்றோம், அகத்தில் உள்வாங்கவில்லை என்கின்ற செய்திகளை அடுத்தடுத்து நாம் பார்ப்போம். ஒவ்வொன்றா ஹஜ்ஜு, நோன்பு, ஜக்காத் இந்த மாதிரி விஷயங்களில் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் லைக் போடுங்க, பெல் ஐக்கானை தட்டுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த செய்தி 4 பேருக்கு போகணும், இது நல்ல செய்தி தான் நீங்கள் நினச்சா நம்பினால் மட்டும் அதை செய்யுங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும்.